Hello. Hello. Check. Hello. ஹலோ ஹலோ சகோதர சகோதரிகள் தயவுசெய்து பின்பாக இருக்கிறவர்கள் கொஞ்சம் முன்னே நகர்ந்து வரும்படி கேட்கிறோம். பின்னாக இருக்கிறவர்கள் திருமணமானவர்கள் முன்பாகவும் அதற்கு முன்பாக வாலிபர்களும் நீங்கள் உட்காரலாம். நிறைய நாற்காலிகள் காலியாக இருக்கிறது. நம் 2:45 கூட்டம் ஆரம்பிக்கிறபடினால் வெளியில் இருக்கிறவர்கள் தயவுசெய்து உள்ளே வாருங்கள். நாற்காலிகள் நிறைய காலி இருக்கிறது. கொஞ்சம் முன்னாடி வாங்க பிரதர்ஸ், கொஞ்சம் முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்க, முன்னாடி வந்துடலாம். சிஸ்டர்ஸ் கொஞ்சம் முன்னாடி வந்துடலாம். முன்னாடி வாங்க, நல்லா முன்னாடி வாங்க.
பாடல் புத்தகத்தில் 4வது பாடலை பாடலாம். ஆனந்த துதிவலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிழ்வனின் பாசம் பெரிதே. மங்காத தூய்மையுடன் வாழ்வோ மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை எதுவோமே ஆசி திரும்ப பெறுவோம். வாழான மண்மேடுகையாவும் பாராளும் வெண்ணன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே விக்கீனம் யாவும் மகளும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேலை இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம். துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பாடல் புத்தகத்தில் 15வது பாடலை பாடலாம். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். ஆ
சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலும் கட்டளாலே. ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலும் கட்டளாலே. உத்தமரேசுவே அஸ்திபாரம், உத்தமரேசுவே அஸ்திபாரம். பத்திரமாக தாங்கிடுவார், பத்திரமாக தாங்கிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். பாவமாம் மணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே. பாவமாம் மணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே. ஆவலாய் இயேசுவின் வார்த்தை கேட்போம், ஆவலாய் இயேசுவின் வார்த்தை கேட்போம். அவரே மூளைக்கல்லாகிடுவார், அவரே மூளைக்கல்லாகிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கைவேலை அல்லா வீடொன்றை கடவுளின் பூரண சித்தப்படி. கைவேலை அல்லா வீடொன்றை கடவுளின் பூரண சித்தப்படி. கட்டிடும் ஜீவிய சிற்பிகள் நாம், கட்டிடும் ஜீவிய சிற்பிகள் நாம். கட்டிடுவோமே நித்தியத்திற்காய், கட்டிடுவோமே நித்தியத்திற்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். 13வது பாடலை பாடலாம். அன்பை தாருமே உந்தன் அன்பை தாருமே, அன்பில்லாமல் நான் செய்யும் எல்லா கிரியையும் குப்பை என்ற பாடல். 13வது பாடல். அன்பை தாருமே உந்தன் அன்பை தாருமே, அன்பை தாருமே உந்தன் அன்பை தாருமே. அன்பில்லாமல் நான் செய்யும் எல்லா கிரியையும் குப்பையே, அன்பில்லாமல் நான் செய்யும் எல்லா கிரியையும் குப்பையே. அன்பை தாருமே உந்தன் அன்பை தாருமே, அன்பை தாருமே உந்தன் அன்பை தாருமே. மனிதர் பாஷை பேசினாலும் தூதர் பாஷை பேசினாலும், மனிதர் பாஷை பேசினாலும்
தூதர் பாசை பேசினாலும் அன்பில்லை என்றால் நான் ஒன்றும் இல்லையே. அன்பில்லை என்றால் நான் ஒன்றும் இல்லையே. அன்பை தாருமே, உந்தன் அன்பை தாருமே. அன்பை தாருமே, உந்தன் அன்பை தாருமே. வரங்கள் எனக்கு இருந்தாலும் ரகசியத்தை நான் அறிந்தாலும், வரங்கள் எனக்கு இருந்தாலும் ரகசியத்தை நான் அறிந்தாலும், அன்பில்லை என்றால் நான் ஒன்றும் இல்லையே. அன்பில்லை என்றால் நான் ஒன்றும் இல்லையே. அன்பை தாருமே, உந்தன் அன்பை தாருமே. அன்பை தாருமே, உந்தன் அன்பை தாருமே. மலைகளை பெயர்க்கும் விசுவாசம் உடையவனாய் நான் இருந்தாலும், மலைகளை பெயர்க்கும் விசுவாசம் உடையவனாய் நான் இருந்தாலும், அன்பில்லை என்றால் நான் ஒன்றும் இல்லையே. அன்பில்லை என்றால் நான் ஒன்றும் இல்லையே. அன்பை தாருமே, உந்தன் அன்பை தாருமே. அன்பை தாருமே, உந்தன் அன்பை தாருமே. Before we start this family session, இந்த குடும்ப கூட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக, although Brother Zach and Sister Annie is known to many of us, நம்ம அநேகருக்கு மிகவும் அறிமுகமான சகோதரனும் சகோதரியுமாய் சகோதரி அப்பன் அவர்களும் ஆனி சிஸ்டர் அவர்களும் இருக்கிறபடினால், but there are many new people are attending this conference. ஆனால் இந்த கூட்டத்திற்கு, இந்த மாநாட்டு கூட்டங்களுக்கு புதிதாக நீங்கள் அநேகர் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். So I just want to give a small introduction about Brother Zach and Sister Annie. சகோதரர் சகரியா பூனன் அவர்களை பற்றியும் சகோதரி ஆனி பூனன் அவர்களை பற்றியும் ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு நான் செய்யும்படியாக நான் விளைகிறேன். So that when you hear what they are sharing, you can take it to your heart and seriously. அப்படி ஒரு அறிமுகம் உங்களுக்கு நான் செய்யப்படும் போது, நீங்கள் கேட்கக்கூடிய அந்த வார்த்தையானது உங்கள் இதயத்திற்கும் நீங்கள் நன்றாக எடுத்துக்கொள்வதற்கும் அது ஏதுவாக இருக்கும் என்கிறபடினால் அப்படி செய்கிறேன். They have 4 sons. அவர்களுக்கு 4 மகன்கள் இருக்கிறார்கள். And they have brought them up. அவர்களை அவர் வளர்த்தேத்தி இருக்கிறார். And made them disciples of Jesus Christ. அவர்கள் 4வரையுமே ஆண்டவராக இயேசுவுக்கு மெய் சீஷர்களாக அவர்களை மாற்றி இருக்கிறார். And they are all serving the Lord. அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு அவர்கள் சேவை செய்கிறார்கள். And Sister Annie she is a medical doctor. சகோதரி ஆனி பூனன் அவர்கள் ஒரு மருத்துவர். But she has forsaken that job. ஆனால் அந்த valuing the family, that bringing up the children are the most important job in one woman's life. அந்த மருத்துவ பணியை அவர்கள் ஓரமாக தள்ளி வைத்து விட்டார்கள். ஏனென்றால் குடும்பம், அந்த குடும்பம் கட்டப்பட வேண்டும், பிள்ளைகள் பராமரிக்கப்பட வேண்டும் என்கிறதுதான் ஒரு பெண்மணியினுடைய மிகப்பெரிய தேவையாக இருக்கிறபடினால் அந்த மருத்துவ பணியை அவர்கள் ஓரமாக தள்ளி வைத்து குடும்பத்திற்காக அதிக நேரம் செலவு செய்தவர்கள். So she is a glorious example for many sisters sitting here. இங்கே உட்கார்ந்திருக்கிற அநேக சகோதரிகளுக்கு இந்த சகோதரியானவர் மிகவும் நேர்த்தியான ஒரு முன் உதாரணமாய் நாம் சொல்ல முடியும். And when they are sharing, that will be valuable. அவர்கள் you can understand at this age, since they have sons, daughter-in-laws and grandchildren, how much treasure of wisdom and knowledge they have. அவர்கள் இந்த குறிப்பிட்ட இந்த வயதிலே அவர்கள் வந்து வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொள்ளும் போது நமக்கு நன்றாக ஒன்று விளங்கியும் நன்றாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர்கள் இந்த வயதிற்குள்ளே அவர்கள் பிள்ளைகளை பார்த்திருக்கிறார்கள், மருமக்கள்மாரை பார்த்திருக்கிறார்கள், பேரனை பார்த்திருக்கிறார்கள். இப்படி பல வட்டங்களுக்குள்ளே போய் வந்தபடினால் மிகுந்த ஞானமும் மிகுந்த நேர்த்தியுமாய் பல காரியங்களை அவர்கள் கற்று நமக்கு அதை சொல்லும் போது உண்மையாகவே கேட்கக்கூடிய நமக்கு அது மிகவும் உந்து சக்தியாக இருக்கும். So I would recommend all of you to be very attentive what they are sharing and take it to your heart. That will change our family life. ஆகையினால் இங்கே உட்கார்ந்திருக்கிற நாம் எல்லாரும் அந்த கேட்கக்கூடிய வார்த்தையை மிகுந்த கவனமாய் கேட்டால், அதை நம் வார்த்தையில எடுத்துக்கொண்டால் நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். So let us bow down our
head before the Lord and pray. தேவனுக்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we thank you for this wonderful opportunity you have given us. பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு தந்த இந்த அற்புதமான வாய்ப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you for joining us as families. தேவனே, நீர் எங்களை குடும்பமாய் இணைத்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். You have a wonderful purpose for our life, we believe it, Lord. தேவனே, நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது என்று நம்புகிறோம். Lord, as brother and sister share, let your Holy Spirit work in every heart. கர்த்தாவே, சகோதரனும் சகோதரியும் பகிர்ந்து கொள்ளும்போது பரிசுத்த ஆவியானவர் இருதயங்களிலே கிரியை செய்வாராக. Let your name alone be glorified. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Brother, sister, please. When we get old, we have some physical weaknesses, but the spirit is strong. வயதாகும்போது சரீர பிரகாரமாக சில பலவீனங்கள் இருந்தாலும் ஆவி வலிமையானதாய் உற்சாகமானதாய் தான் இருக்கிறது. The outward man perishes, but the inner man is being renewed. புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே போனாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். So, since the theme of this conference is godly families, இந்த கூட்டத்தினுடைய கருப்பொருள் தேவ பக்தியுள்ள குடும்பம் என்று இருக்கிறபடினாலே I was thinking, what shall we speak in a family meeting like this? இது போன்ற ஒரு குடும்ப கூடுகையிலே எதை குறித்து பேசுவது என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். So, I thought I would do what I've never done in a family meeting. ஒரு குடும்ப கூட்டத்தில் இதுவரை செய்யாத காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் எண்ணினேன். I'll tell you how we got married. எப்படி எங்களுக்கு திருமணமானது என்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். And how we lived our life. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழ்ந்தோம். And how we brought up our children. எங்களுடைய பிள்ளைகளை எப்படி நாங்கள் வளர்த்தோம். So it's more going to be testimony more than teaching. ஆகவே இது ஒரு போதனை கூட்டமாக இல்லாதபடிக்கு ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்க போகிறது. There are two things necessary for our witness. One is God's word and the other is personal testimony. இரண்டு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமாக இருக்கிறது. ஒன்று தேவனுடைய வார்த்தை, இரண்டாவது நம்முடைய தனிப்பட்ட சாட்சி. The Bible says that God's word is a light. தேவனுடைய வார்த்தை ஒளியாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. A lamp to our feet and a light to our path. நம்முடைய பாதைக்கு வெளிச்சமும் கால்களுக்கு தீபமுமாக இருக்கிறது. But it also says in John 1:4 that the life of Jesus is the light. அதே சமயத்திலே யோவான் 1:4 இயேசுவினுடைய ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று வாசிக்கிறோம். So the Old Testament they only had the word of God. பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு இருந்ததெல்லாம் தேவனுடைய வார்த்தை மட்டுமே. Just teach. ஆகவே அந்த வார்த்தையை போதித்துக் கொண்டே இருந்தார்கள். But in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே we have to have teaching as one leg and our life as the other leg. ஒரு கால் நம்முடைய போதனை என்று சொல்லலாம், இன்னொரு கால் நம்முடைய சாட்சி என்று சொல்லலாம். So both legs must be equal length. ஆகவே இரண்டு கால்களும் ஒரே சமமான அளவிலே வளர்ந்திருக்க வேண்டும். You know how a little child is born with small legs. சின்ன குழந்தையை பார்த்தீர்களா, பிறந்த பொழுது சின்ன இரண்டு கால்கள். But both are equal. ஆனால் இரண்டு கால்களும் ஒரே நீளமாகவே இருக்கிறது. And you see that child after 5 years, legs are equal. 5 வருஷம் கழித்து அந்த இரண்டு கால்களை பாருங்கள், வளர்ந்திருந்தாலும் இரண்டும் ஒரே அளவாக இருக்கிறது. I'm 74 now, my legs are equal. எனக்கு 74 வயதாகிவிட்டது, ஆனால் என்னுடைய கால்கள் இரண்டுமே சம அளவிலே வளர்ந்திருக்கிறது. Our life must grow along with our knowledge of the Bible. ஆகவே நம்முடைய வேத அறிவோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலேயும் அதே சமமான ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும். Knowledge of Bible is one leg, our life is another leg. வேதத்தினுடைய அறிவு என்பது ஒரு கால், நம்முடைய ஜீவியம் என்பது இன்னொரு கால். Now with most Christians, which leg do you think is longer?
அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே எந்த கால் நீளமாக இருக்கிறது என்று எண்ணுகிறீர்கள்? Bible knowledge or life? வேத அறிவு என்கிற கால் நீளமாக இருக்கிறதா அல்லது ஜீவியம் என்றதான கால் அதிக நீளமாக இருக்கிறதா? You look at your own life before, you don't have to judge anybody else. மற்றவர்களை யாரையும் நியாயம் தீர்ப்பதற்கு முன்பதாக உங்களுடைய சொந்த வாழ்க்கையை பாருங்களேன். You may find that your knowledge is so big and life is much smaller. உங்களுடைய அறிவு என்கிற கால் நீளமாக இருந்திருக்கும், ஜீவியம் என்கிற கால் குறைவான அளவு தான் வளர்ந்திருக்கிறது. That's why spiritually many Christians walk like this. ஆகவேதான் ஆவிக்குரிய ரீதியில் அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி குந்தி குந்தி நடக்கிறார்கள். One leg is shorter than the other. ஒரு கால் அளவிலே குறைவா இருக்கிறது, ஒரு கால் நீளமாக இருக்கிறது. Spiritually. ஆவிக்குரிய ரீதியில். That's how the angels see. நாம் இப்படிதான் நடப்பதாக தேவதூதர்கள் பார்க்கிறார்கள். But even a little child is not walking like that. ஆனால் சிறு குழந்தை கூட அப்படி நடப்பதில்லை. Because even though one leg is short, the other leg is also short. ஒரு கால் குட்டையாக இருந்தாலும் அடுத்த காலும் குட்டையாக இருக்கிறது. So spiritually you must ask yourself, how do the angels see you walking? ஆகவே ஆவிக்குரிய ரீதியிலே தூதர்கள் நீங்கள் எப்படி நடக்கிறதாக பார்க்கிறார்கள் என்று கேட்டு பார்க்க வேண்டும். Your life is as important as your knowledge of God's word. தேவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா? The first words that Jesus spoke that we read after the baptism. ஞானஸ்நானத்துக்கு பிறகு இயேசு பேசின முதல் வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம், வாசிக்கிறோம். Man shall not live by bread alone but by every word that proceeds from God's mouth. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். You see two important words in that first sentence. அந்த ஒரு வாசகத்தில் இரண்டு முக்கியமான வார்த்தைகளை பார்த்தீர்களா? What is that? அது என்ன? Man shall live. மனிதன் வாழ வேண்டும். Life. ஒரு வாழ்க்கை. By the word of God. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. So there's life in the word of God. In the first sentence that Jesus spoke. இயேசு பேசின முதல் அந்த வாசகத்திலேயே வாழ்க்கையும் இருக்கிறது, வார்த்தையும் இருக்கிறது. So in our home life, அவை நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே we must see what the Bible teaches and we must have that life. நாம் வேதம் என்ன போதிக்கிறது என்பதை பார்க்க வேண்டும், அந்த வாழ்க்கையை நாம் பெற்றிருக்க வேண்டும். And our married life first of all starts with proposal and coming together, somebody brings us together. குடும்ப வாழ்க்கை முதலாவது யாராவது ஒருவருக்கு இன்னாருக்கு திருமணம் செய்யலாம் என்று நியமிக்கிறார்கள், அதற்கு பிறகு இருவரும் கூடி வருகிறார்கள், திருமணம் செய்கிறார்கள். You know, we allow the young people also to sit here to hear because they must know now itself. வாலிபர்களும் இந்த கூட்டத்தில் உட்காரும்படி அனுமதித்திருக்கிறோம், ஏனென்று சொன்னால் இப்பொழுதே அவர்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். Because married people have already fallen into many pits and we have to try to pull them out of those pits. ஏற்கனவே திருமணமானவர்கள் பல குழிகளுக்குள்ளே விழுந்து விட்டார்கள், இப்பொழுது அவர்கள் குழியிலிருந்து நாம் தூக்கி கொண்டிருக்கிறோம். But the young people sitting at the back, we are just telling them where the pits are so that they don't fall into it. பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாலிப சகோதர சகோதரிகளுக்கு குழிகள் எல்லாம் எங்கே இருக்கிறது, நாங்கள் விழுந்த குழிகள், அதில் நீங்கள் விழாமல் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறோம். That's why you are listening at the back also. ஆகவே தான் நீங்களும் கூட இந்த கூட்டத்திலே பின்னால் உட்கார்ந்து There are many pits in married life. திருமண வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையில் அநேக குழிகள் காணப்படுகிறது. You have to go very carefully when you walk so that you don't fall into them. பல குழிகள் இருக்கிற அப்படினாலே நடக்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், எந்த குழியிலும் விழுந்து விடாதபடிக்கு. So and it starts from before getting married itself. திருமணமாற்கு முன்பதாகவே அந்த குழிகள் ஆரம்பித்து விடுகிறது. So there were 2 or 3 believers who proposed us to each other in marriage before we இருவரையும் திருமணத்திற்கு நிச்சயிக்கலாம் என்று சொல்லி 2-3 நபர்கள் அந்த காரியத்தை முன்மொழிந்தார்கள். See, both of us were involved in 2 ministries. One was a assembly church ministry and the other was we were attending an assembly and we were also involved in student work. நாங்கள் இருவருமே 2 ஊழியங்களில் இருந்தோம். அதாவது ஒன்று சபையிலேயும் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம், அதோடு கூட மாணவர் ஊழியத்திலேயும் ஈடுபட்டிருந்தோம். In 1967 we both belonged to the Buxing assemblies. 1967 ஆண்டிலே நாங்கள் இருவருமே பக்சிங் அசெம்பிளி என்றதான அந்த சபையிலே நாங்கள் இருந்தோம் அங்கத்தினர்களாக. We were both active in student ministry also. நாங்கள் இருவருமே மாணவர் ஊழியங்களிலே நாங்கள் உற்சாகமாக ஈடுபட்டிருந்தோம். She was in medical college, I was a full time worker. அவர்கள் மருத்துவக் கல்லூரியிலே வேலை செய்து கொண்டிருந்தார்கள், நான் முழு நேர ஊழியனாய் வேலை செய்து கொண்டிருந்தேன். I did not know her. எனக்கு அவர்களை தெரியாது. But when I was in the Navy, I was born again. நான் கப்பற்படையிலே பணி செய்யும் பொழுது நான் மறுபடியும் பிறந்தேன். And I had many proposals when I was in the Navy. நான் கப்பற்படையிலே பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது அநேக ப்ரொபோசல் வந்தது. People would write to my father or somebody who wanted to marry me.
who wanted their daughters to marry me. இன்னார் தங்களுடைய மகளை உங்களுக்கு திருமணத்திற்கு மனைவியாக கொடுக்க விரும்புகிறார்கள் என்று சொல்லி பல கடிதங்கள் வந்தது. But I would say no. ஆனால் நான் இல்லை என்று சொல்லிவிடுவேன். Because I did not know whether they were marrying my salary or they were marrying me. அவர்களுடைய சம்பளத்தை திருமணம் செய்கிறார்களா அல்லது என்னை திருமணம் செய்ய போகிறார்கள் என்று எனக்கு தெரியாமல் இருந்தது. Because I was getting a good salary. ஏனால் அந்த நாட்களில் எனக்கு நல்ல ஒரு சம்பளம் வாங்கி கொண்டிருந்தேன். Many girls don't marry a man, they marry the salary. அநேக பெண்கள் ஒரு ஆளை திருமணம் செய்வதில்லை, ஆனால் அந்த ஆளுடைய மாப்பிள்ளைய சம்பளத்தை தான் திருமணம் செய்கிறார்கள். Just like many boys, they don't marry a spiritual woman, they just marry a pretty face. அநேக ஆண்கள் பையன்கள் அந்த ஆவிக்குரிய அந்த சகோதரியை திருமணம் செய்வதில்லை, ஆனால் அந்த அழகான முகத்தை தான் திருமணம் செய்கிறார்கள். So the marriage is between a pretty face and a bank account. This is the real marriage that goes on in the world. உண்மையான திருமணம் யாருக்கு நடக்கிறது என்று சொன்னால் அழகான ஒரு முகம், நல்ல பணம், வங்கியில் இருக்கக்கூடிய பணம், ரெண்டுக்கும் திருமணமாகிறது. In the world also it's like that, pretty face and a bank account. இந்த உலகத்திலேயும் அப்படித்தான், இவருக்கு நல்ல மாப்பிள்ளைக்கு நல்ல பணம் இருக்கணும், பொண்ணுக்கு நல்ல அழகு இருக்கணும். I said I'm not going to accept marriage till I leave the navy because I knew I was going to leave. நான் கப்பற்படை வேலையை நான் ராஜினாமா செய்ய போகிறேன் என்று அறிந்தபடினாலே நான் வேலை செய்கிற நாட்கள் பரியந்தம் நான் திருமணத்தை குறித்து என்ன போதில்லை, முடிந்த பிறகு நான் பார்க்கலாம் என்று தள்ளி வைத்து விட்டேன். I had worked for about 8 years as a naval officer. நான் கப்பற்படை அதிகாரியாக 8 ஆண்டுகள் பணி செய்தேன். But I didn't have many savings because 50% of my income I would give away for God's work. என்னுடைய சம்பளத்தில் 50% நான் தேவனுடைய ஊழியத்திற்காக கொடுத்து வந்தபடினாலே நான் பணத்தை சேர்த்து வைக்கவில்லை. I never believed in tithing. தசமம் கொடுப்பதிலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. Because my relationship with Jesus was a love relationship, not like paying income tax. ஆகவே எனக்கும் இயேசுக்கும் உள்ள உறவு ஒரு அன்பின் அடிப்படையிலான உறவாக இருந்தபடினாலே வருமான வரி அதிகாரிக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவை போல அது இல்லை, அது அன்பின் அடிப்படையில் உள்ள உறவு. So finally when I left I had some money, I gave it all away for God's work. கடைசியாக நான் வேலையை விட்டு வரும்பொழுது கொஞ்சம் பணம் இருந்தது, அந்த பணத்தை எல்லாம் தேவனுடைய ஊழியத்திற்கு என்று கொடுத்து விட்டேன். I left with zero in my bank account. என்னுடைய வங்கி கணக்கிலே இருந்த பணம் 0. I said now let me see how many people want to marry me. இப்பொழுது எத்தனை பேர் என்னை திருமணம் செய்ய வருகிறார்கள் விரும்புகிறார்கள் என்பதை பார்க்கட்டும் என்று சொன்னேன். No money, பணம் இல்லை, no job, வேலை இல்லை, my hair was going away. என்னுடைய தலையில முடியும் விழ ஆரம்பித்தது. I was an ideal candidate for marriage for those who were only looking for spiritual things. ஆவிக்குரிய காரியத்தை மட்டுமே பார்ப்பவர்களுக்கு தான் நான் திருமணம் செய்யக்கூடிய நல்ல மாப்பிள்ளையாக இருந்தேன். And of course there was no proposals. அப்பொழுது எந்த ப்ரொபோசலும் வரவில்லை. I said praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னேன். Then Brother Baksing one day suggested her to me. ஆகவே பக்சிங் அவர்கள் ஒரு நாளிலே சகோதரி எனக்கு திருமணத்திற்காக அவங்க ப்ரொபோஸ் பண்ணினார்கள். She had so many proposals from big surgeons and all that. அவர்களுக்கும் பெரிய பெரிய இடங்களிலிருந்து அறுவை சிகிச்சை நிபுணர், மருத்துவர் போன்ற வரன்கள் எல்லாம் வந்தது. But she'll tell you her story afterwards. She will tell you her story afterwards. அவருடைய கதையை எனக்கு பிறகு அவர் சொல்ல போகிறார்கள். But and Baksing told her about me also. என்னை குறித்தும் சகோதரர் பக்சிங் அவர்களிடத்திலே சொன்னார்கள். And the leader of India's student ministry also told me about her. இந்திய மாணவ ஊழியத்தினுடைய தலைவரும் இவர்களை குறித்து வரனாக எனக்கு சொன்னார்கள். She was working among the students there. அவர்களும் மாணவ ஊழியத்திலே அங்கே ஈடுபட்டிருந்தார்கள். So then I said okay, I'll pray about it. I don't want to take a decision quickly. நான் இப்பொழுது உடனே தீர்மானம் எடுக்க விரும்பவில்லை, அதை குறித்து நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னேன். Because I said Lord, whoever I marry, I want to love you more than I love my wife. That's sure. ஆண்டவரே, நான் யாரை திருமணம் செய்தாலும் ஆண்டவரே நான் அவர்களை காட்டிலும் உம்மை தான் அதிகமாக நேசிக்க போகிறேன் என்று சொன்னேன். I want to love my wife, but I don't want to fall in love with my wife. நான் துணைவியாரை நேசிக்க விரும்பினேன், ஆனால் அந்த காதலில் விழுவது போன்ற அந்த அனுபவத்தை நான் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். Because it says Jesus keeps us from falling. ஏனால் விழாவதபடிக்கு தேவன் நம்மை காக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. So there's no such. So I must rise up in love, not fall in love. ஆவே நான் காதல் என்ற வலையிலே விழக்கூடாது, ஆனால் அன்பிலே நான் எழுந்து நிற்க வேண்டும். Which is a different concept from in the world. உலகத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்துக்கும் இதற்கும் முற்றிலும் வித்தியாசமானது. And so as I read the word and I prayed about it. நான் வார்த்தையை வாசித்தேன், அதை குறித்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். And I tried to find out few things about her, but you know in Indian culture it's very difficult to find out anything. அவர்களை குறித்து ஒரு சில காரியங்களை நான் கண்டுபிடிக்க விரும்பினேன். என்ன அந்த நாட்களிலே அதை குறித்து கண்டுபிடிப்பதெல்லாம் கஷ்டமாக இருந்தது. I said, Lord,
I left my job to serve you. I don't want to marry somebody who's going to drag me down. ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்யும்படியாக என்னுடைய வேலையை நான் விட்டுவிட்டேன். ஆண்டவரே, ஊழியம் செய்யாதபடிக்கு என்னை உலகத்துக்குள்ளாய் பிடித்து இழுக்கக்கூடிய பெண்மணி எனக்கு வேண்டாம் என்று I would rather be single than marry somebody like that. அப்படிப்பட்ட ஒரு நபரை திருமணம் செய்வதை காட்டிலும் நான் தனியாக இருப்பதே நலம் என்று சொன்னேன். But then I heard that when she finished her study in Vellore, instead of all like the American, all other her colleagues went to America, she went to work among lepers in central India. ஆனால் நான் என்ன கேள்விப்பட்டேன் என்று சொன்னால், அவர்கள் படித்து முடித்த பிறகு மற்ற மருத்துவர்கள் படித்து முடித்த பிறகு வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்வது போன்று இல்லாதபடிக்கு அவர்கள் மத்திய இந்தியாவில் உள்ளதான ஒரு தொழுநோய் மருத்துவமனையில் வேலை செய்யும்படியாக சென்றார்கள். So I was surprised, somebody from Vellore going to work among lepers. வேலூரிலிருந்து படித்து முடித்துவிட்டு தொழுநோயாளிகள் மத்தியிலே வேலை செய்ய போகிறார்கள் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். Because in that leper hospital, they never had she was the first lady doctor to go there. இவர்கள் தான் அங்கே செல்வதற்கு முதல் பெண் மருத்துவராக இருந்தார்கள். அதற்கு முன்பாக வேறு மருத்துவர்கள் அங்கே போனதில்லை. I said, that's wonderful. She has a desire to serve the poor. ஏழைகளுக்கு ஊழியம் செய்யும்படியாக சேவை செய்யும்படியாக ஒரு ஆவி இருக்கிறதே நல்லது என்று எண்ணினேன். That is what attracted me, because I felt God had called me also to serve the poor. ஏழைகளுக்கு ஊழியம் செய்யும்படியாக தேவன் என்னையும் அழைக்கிறார் என்று உணர்ந்தபடினாலே அவருடைய இந்த மனப்பான்மை என்னை ஈர்த்தது. In other words, not to live to make money as a preacher or as a doctor. இன்னொரு வார்த்தையிலே சொல்ல போனால், ஒரு பிரசங்கியராக இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவராக இருந்தாலும் சரி, பணம் சம்பாதிப்பது பிரதானமான நோக்கம் அல்ல. Today's world is full of preachers and doctors who make money. இன்றைக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய பிரசங்கியார்கள் மருத்துவர்களாலே இந்த உலகம் நிரம்பி இருக்கிறது. But 1967 both of us decided that is not the way for us. ஆனால் 1967 ஆண்டிலேயே நாங்கள் இருவருமே இந்த வழியிலே போகக்கூடாது என்பதை தீர்மானித்திருந்தோம். So finally I felt peace in my heart. கடைசியாக என்னுடைய உள்ளத்திலே ஒரு சமாதானத்தை உணர்ந்தேன். And I told Brother Baksing also, and she also said the same thing. நான் சகோதரர் பக்சிங் இடத்திலே என்னுடைய காரியத்தை சொன்னேன், அவர்களும் அதே போல சொன்னார்கள். But then there's one more person who has to give permission. ஆனால் இப்பொழுது அனுமதியை கொடுப்பதற்கு இன்னும் ஒருவர் இருந்தார். That is her father. அவருடைய தகப்பனார். Now, supposing you were a father. நீங்கள் ஒரு தகப்பனாக இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். And her father was not very well off. He was a businessman, but not a very rich businessman. அவருடைய தகப்பனாரும் ஒரு பெரிய பணக்காரன் சொல்ல முடியாது, ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தார். Had 8 other children after her to be educated. அவர்களுக்கு பின்பாக படிக்க வைக்கக்கூடிய 8 பேர் இருந்தார்கள். So he didn't have a lot of money. அவருக்கு அதிக பணம் இல்லை. So supposing you had a daughter like that. உங்களுக்கு அது போன்ற ஒரு மகள் இருக்கிறாள் என்று வைத்துக் You கொள்வோம். sacrificed and spent a lot of money to study in some medical college. நிறைய பணத்தை செலவு செய்து ஒரு மருத்துவக் கல்லூரியிலே உங்களுடைய மகளை படிக்க வைக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். And one day you get a letter from her. ஒரு நாளிலே அவர்களிடத்திலிருந்து ஒரு கடிதம் வருகிறது. I have decided to marry a man who's got no job. வேலையே இல்லாத ஒரு நபரை திருமணம் செய்யும்படியாக நான் தீர்மானித்து Who has விட்டேன். no salary. அவருக்கு சம்பளம் இல்லை, But he loves Jesus. ஆனால் இயேசுவை நேசிக்கிறார். You will say, no, I don't feel peace in my heart about that. நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அதை குறித்து எனக்கு உள்ளத்தில் அவ்வளவு சமாதானமாக இல்லை, கொஞ்சம் பொறு என்று சொல்வீர்கள். To some strange person. முன்பின் தெரியாத ஒரு நபர். If I had a daughter like that, I'd say, listen, there are a lot of crooks who say they are serving the Lord. Be careful about such people. எனக்கு அப்படி ஒரு மகள் இருந்தால் நான் சொல்லுவேன், ஊழியம் செய்யறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிறைய ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆகவே ஜாக்கிரதையார், உடனே ஆம் என்று சொல்லி விட வேண்டாம் என்று சொல்லுவேன். So I don't blame her father for saying, I will never allow you to marry this man. ஒரு காலம் இந்த நபரை திருமணம் செய்ய நான் அனுமதிக்கவே மாட்டேன் என்று அவருடைய தகப்பனார் சொன்னார். அதற்காக அவரை குறை சொல்ல மாட்டேன். I said, okay. சரி. So I said, we'll pray and ask God to change your father's mind. நாம் ஜெபிப்போம், தகப்பனுடைய மனது மாறும்படியாய் தேவன் கிரியை செய்வார் என்று ஜெபிப்போம் என்று சொன்னேன். So I never met him, he never met me. அவர் என்னை சந்தித்ததில்லை, நானும் அவரை சந்தித்ததில்லை. But in 3 months, God changed his mind. 3 மாதங்களிலே தேவன் அவருடைய மனதை மாற்றினார். That's how we got married. இப்படித்தான் நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். And Brother Baksing conducted our marriage in Vellore. வேலூரிலே சகோதரர் பக்சிங் அவர்கள் எங்களுடைய திருமணத்தை நடத்தி வைத்தார். It's very interesting. At that time, he made a prophecy. மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது என்னவென்றால், அந்த நேரத்திலே ஒரு தீர்க்கதரிசனத்தை அவர் சொன்னார். He said, அவர் சொன்னார், these two are being united to be a blessing to people in many parts of the world. இந்த உலகத்தின் பல பாகங்களிலே இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவன் இவர்கள் இருவரையும் இணைக்கிறார் என்று சொன்னார். And the light of God will shine through their union in many nations. அநேக நாடுகளிலே இவருடைய ஐக்கியத்தின் மூலமாக தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது என்று சொன்னார். It is all very surprising to me. அப்பொழுதுதான் எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. Because
nobody knew who we were. We were just working in Vellore, that's all. நாங்கள் யார் என்று அநேகருக்கு தெரியாது. நாங்கள் வேலூரிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். But many years later, அநேக ஆண்டுகள் கழித்து we saw the fulfillment of that prophecy that he had made in 1968. 1968 ஆண்டு அவர் சொன்ன அந்த தீர்க்கதரிசன நிறைவேறுதலை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். Brother Buxing was a prophet and an apostle, and சகோதரர் பக்சிங் அவர் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அப்போஸ்தலர். so God gave him those words to say, which we didn't believe it would be true then. அந்த நாட்டிலே தேவன் தான் அந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாக அவருக்கு கொடுத்தார். அப்பொழுது எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. Yeah, and then we got married and we were very, very poor. அப்பொழுது எங்களுக்கு திருமணமான பிறகு நாங்கள் மிகவும் ஏழைகளாக இருந்தோம். Because we were struggling financially. பொருளாதார ரீதியிலே நாங்கள் போராடி கொண்டிருந்தோம். 1 year later, a little over, maybe a year and a quarter later, we had a baby. 1.25 வருஷம் கழித்து எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. Then we needed money for the child. இந்த குழந்தைக்கும் பணம் தேவைப்பட்டது. And I didn't even have money to rent a house. ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிப்பதற்கு கூட எனக்கு பணம் இல்லை. So my father was a retired man. என்னுடைய தகப்பனார் அவர் வேலை ஓய்வு பெற்றவர். He didn't have much money either. அவருக்கும் அவ்வளவு பணம் இல்லை. But he had one spare room in his house. He allowed us to stay there. அவருடைய வீட்டிலே ஒரு தனியா ஒரு அறை இருந்தது. அதிலே தங்கும்படி எங்களை அனுமதித்தார். So we had to stay like that for at least 2 years. குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளாவது நாங்கள் அப்படி அந்த தனி அறையிலே நாங்கள் தங்கி இருக்க வேண்டியது ஏற்பட்டது. It was not easy. 2.5 years like that. 2.5 ஆண்டுகள் அப்படி தங்கி இருப்பது என்பது அவ்வளவு எளிதாக இல்லை. But God uses many ways to break us. ஆனால் பல வழிகளை எங்களை நொறுக்கும்படியாக தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். Those were years when God humbled us. அந்த நாட்களிலே தேவன் எங்களை தாழ்மைப்படுத்தினார். He tested us to see whether we will learn to live simply. எளிமையான வாழ்க்கை வாழ்வோமா இல்லையா என்று ஆண்டவர் அந்த நாட்களிலே சோதித்து பார்த்தார். We never bought anything which we could not afford. எங்களால் வாங்க முடியாத காரியத்தை நாங்கள் வாங்கவில்லை. I didn't have money even to buy a new shirt. புது சட்டை வாங்குவதற்கு கூட எனக்கு காசு இல்லை. Now please don't buy any shirts for me. I've got plenty of shirts now. யார் எனக்கு இப்ப சட்டை வாங்கி கொடுக்கறா? இப்ப எனக்கு நிறைய புது சட்டை இருக்குது. I'm talking about 45 years ago. நான் 45 ஆண்டுகள் முன்பதாக நடந்ததை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். But my wife was also willing to live very simply. என்னுடைய துணைவியாரும் மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்வதற்கு விருப்பமுள்ளவளாய் இருந்தார். I didn't have money to buy sarees for her, and she was happy with what she had. அவர்களுக்கும் நான் புடவை வாங்கி கொடுப்பதற்கு பணம் இல்லை, ஆனாலும் அவர் சந்தோஷமாக இருந்தார். We were really poor. உண்மையாலுமே நாங்கள் ஏழ்மையில இருந்தோம். I believe poorer than any of you families. இங்க இருக்கக்கூடிய எந்த குடும்பத்தை காட்டிலும் மிகவும் ஏழ்மையிலே நாங்கள் வாழ்ந்தோம். But we never told anybody. ஆனால் யாரிடத்திலும் நாங்கள் அதை சொல்லவில்லை. Nobody knew our financial need. எங்களுடைய பொருளாதார தேவைகளை யாருமே அறியவில்லை. Except God. தேவன் மட்டுமே அறிந்திருந்தார். So we knew we have a multi-crorepati Father in heaven. ஆகவே எங்களுக்கு பரமபிதாவாகிய பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறார் என்று அறிந்திருந்தோம். So if he wants, he can give us. ஆகவே அவர் விரும்பினால் அவர் எங்களுக்கு தருவார். He has chosen to keep us poor. அப்பொழுது ஏழையா இருக்கும்படியாக எங்களை தேர்ந்தெடுத்தார். We were happy. சந்தோஷமுள்ளவர்களாய் இருந்தோம். We said we are happy with each other. That's the main thing. நாங்கள் ஒருவரோடு சந்தோஷமாக இருந்தோம். அதுதான் பிரதானமான காரியம். Life was a struggle. இப்பொழுது வாழ்க்கை எங்களுக்கு போராட்டமாக இருந்தது. But we decided we will never tell anybody our need. எங்களுடைய தேவை யாரிடத்திலும் சொல்ல மாட்டோம் என்று தீர்மானித்திருந்தோம். And we will never get into debt. அதே சமயத்திலே கடன்பட மாட்டோம் என்று தீர்மானித்திருந்தோம். We'll be happy with what we have. எங்களுக்கு இருக்கிறதிலே சந்தோஷமாக இருந்தோம். We could not buy things like washing machine and all that. We washed with our hands. கைகளிலே துணிகளை துவைத்தோம். வாஷிங் மெஷின்லாம் வாங்க முடியவில்லை. Many things we could not. I had one scooter from the Navy. That was the only thing I had. நேவியிலே வேலை செய்யும் பொழுது வைத்திருந்த ஸ்கூட்டர் அது ஒன்றுதான் வைத்திருந்தேன். And the other thing is we did not know what our ministry was those days also. இன்னொரு காரியம் என்னவென்றால் அந்த நாட்டிலே எந்த ஊழியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. Somewhere here and there in some village or some student meeting they would invite me, I would go. இங்கும் அங்குமாக ஏதோ மாணவர் கூட்டத்துக்கு எங்களை கூப்பிடுவார்கள் அல்லது கிராம ஊழியர்களுக்கு கூப்பிடுவார்கள், அங்கேயும் அங்குமாய் போவோம். And I never had a spiritual father to guide me. என்னை வழிநடத்துவதற்கென்று ஒரு ஆவிக்குரிய தகப்பனும் எனக்கு அப்பொழுது இல்லை. Because about 6 months after our son was born, எங்களுக்கு மகன் பிறந்ததுக்கு பிறகு 6 மாதம் கழித்து there was some problem that arose and Brother Buxing put me out of the assembly. அங்கே He did not allow me to speak in the church anymore. அங்கே பக்சிங் சபையிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டபடினாலே 6 மாதம் கழித்து அங்கே சபையிலே நான் பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். I was still attending the assembly. தொடர்ந்து நான் அந்த சபைக்கு தான் போய் கொண்டிருந்தேன். They were disturbed by something I said. நான் சொன்ன ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக அவர் அங்கே ஒரு சலனம் ஏற்பட்டது. So they told me to keep quiet. ஆகவே இனிமேல் பேசக்கூடாது, அமைதியார் என்று சொல்லிவிட்டார்கள்.
That was the end of my ministry also with Brother Baksin. ஆகவே அங்கே பக்சிங் அசெம்பிளிலே என்னுடைய ஊழியத்தினுடைய முடிவும் அதுவாக மாறிவிட்டது. I was very discouraged. அப்பொழுது மிகவும் சோர்ந்து போயிருந்தேன். That is how our early married life was. இப்படித்தான் எங்களுடைய ஆரம்ப கால திருமண வாழ்க்கை இருந்தது. So some of you may be going through those type of struggles in the early married life. ஆகவே ஒரு சிலர் நீங்கள் திருமணமான ஆரம்ப காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திற்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். God is still your father. ஆனால் தேவன் உங்களுடைய தகப்பனாகவே இருக்கிறார். He was our father. அவர் எங்களுடைய தகப்பனாக இருந்தார். He had a plan for our life, but he never showed it to us at the beginning. அவருக்கு எங்கள் வாழ்க்கை குறித்து ஒரு திட்டம் இருந்தது, ஆனால் ஆரம்பத்திலே அந்த திட்டத்தை எங்களுக்கு காண்பிக்கவில்லை. He was testing us. அவர்களை சோதித்து பார்த்தார். Whether we would go asking people for money, பணத்துக்காக மக்களிடத்திலே போய் கேட்போமா, whether I would use my gift to go and preach in some rich churches and get money. பிரசங்கிக்கக்கூடிய வரத்தை நான் பயன்படுத்தி சில பணக்கார சபைகளுக்கு சென்று பிரசங்கித்து காணிக்கை வாங்க வேணாம். I said I'll never do that. நான் ஒரு காலமே செய்ய மாட்டேன் என்று சொன்னேன். And testing me to see whether we'll borrow. கடன் வாங்குவோமா என்று சோதித்து பார்த்தார். See, now we've been married for more than 45 years. எங்களுக்கு திருமணமாகி 45 ஆண்டுகளுக்கும் அதிகமாக ஆகிறது. We have never borrowed money or been in debt for one day. ஒரு நாள் கூட நாங்கள் கடன் பட்டதே கிடையாது. When we had little, we lived with little. கொஞ்சம் இருந்த பொழுது கொஞ்சத்திலேயே நாங்கள் வாழ்ந்தோம். Some people say we don't have enough. சிலர் சொல்கிறார்கள் உங்களுக்கு போதுமான பணம் இல்லை பிரதர். Use what you have. உங்களுக்கு என்ன இருக்கிறது அதை பயன்படுத்துங்க. See, you know these shirts, after you wear it for some time, the collar will start tearing. கொஞ்ச நாட்கள் நீங்கள் சட்டை அணிந்து பயன்படுத்த முதலாவது கிழியக்கூடிய இடம் இந்த காலர். So my wife is good at stitching. அவளுடைய துணைவியார் தையலிலே தேர்ச்சி பெற்றவர்கள். She would remove the collar, இந்த காலர் அப்படியே பிரிச்சு எடுத்துட்டு invert it, அதை அப்படி தலையில திருப்பி and put the torn part inside and stitch it again. அந்த கிழிந்த பகுதி உள்ளே இருக்கும்படியாக அதை மாற்றி தைத்து சரி செய்து விடுவார்கள். I could wear it again for many more years. இன்னும் பல ஆண்டுகள் அந்த சட்டையை நான் போட்டுக்கொண்டே இருந்தேன். So those early years everybody would see a stitch along my collar here. அவை அந்த நாட்கள் எல்லாம் பார்த்தால் என்னுடைய காலில் பார்த்தா இங்க மட்டும் தனியா ஒரு தையல் தெரியும். And they would see pockets on both sides. ரெண்டு பக்கமும் பாக்கெட் வச்சிருப்பேன். Because that was my old navy shirt, you know, that's the only shirt I had. ஏன்னா நான் கப்பற்படையில் இருந்த பொழுது நான் போட்டிருந்த அந்த யூனிஃபார்ம் அது ரெண்டு பக்கம் பாக்கெட் இருக்கும். There'd be holes on the top where the naval rank used to be put. There were all holes were stitched up. அங்கே இந்த கப்பற்படையில் வேலை செய்யும்போது இப்படி ஃபிளாப் இருக்கும், அங்கே அதெல்லாம் பிரித்து விட்டு அந்த ஓட்டை மட்டும் தெரியும். I say I'm not ashamed to wear. நான் அதை அணிவதற்கு எனக்கு வெட்கமில்லை என்று சொன்னேன். Shirt is not to show off to other people. It is just to cover my body, that's all. சட்டை மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படியாக அணிவதல்ல, என்னுடைய சரீரத்தை மூடுவதற்காக. It's because I said I will not borrow money. நான் பணத்தை கடன் வாங்க மாட்டேன் என்று சொன்னபடியால் we will both not live beyond our needs, beyond our income. எங்களுடைய வருமானத்துக்கு அதிகமான ஒரு மிஞ்சின ஒரு வாழ்க்கை வாழ மாட்டோம் என்று தீர்மானித்தோம். And even for our child, she would tear up some old sari and make clothes for our little baby. பிள்ளைகளுக்கும் கூட கிழிந்த புடவைகளை எடுத்து அதை சட்டையாக தைத்து குழந்தைக்கு அணிவித்தார்கள். Everybody can live if you want to, but if you want to go to the market and buy all types of things, then you get into debt. வாழ வேண்டுமானால் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். இல்லை நான் கடைத்தெருக்கு போய் அதை வாங்குவேன் இதை வாங்குவேன் என்று சொன்னால் கடன் பட்டு தான் வாழ்வீர்கள். And you know, when we started living on our own, fish is expensive, so we don't have to eat fish. ஆகவே நாங்கள் தனியாக குடும்பமாக வாழ ஆரம்பித்த பொழுது மீன் சாப்பிட வேண்டும் என்றாலும் மீன் விலை அதிகமானது. So we would eat vegetarian and we were quite healthy. ஆகவே நாங்கள் மீன் சாப்பிட மாட்டோம், நாங்கள் வெஜிடேரியனாகவே நாங்கள் சைவ சாப்பாடை சாப்பிட்டோம், ஆரோக்கியமுள்ளவர்களாக இருந்தோம். I am saying this because so many people get into debt because they want to live a high lifestyle. அநேகர் ஏன் கடன் படுகிறார்கள் என்று சொன்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை தரத்தை காட்டிலும் உயர்ந்த வாழ்க்கை தரத்திலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறபடினாலே. And when our children grew up, அந்த பிள்ளைகள் வளர்ந்தார்கள், we used to send them to school, பள்ளிக்கு அனுப்பினோம், and kindergarten, எல்கேஜிக்கு போனார்கள். We used to cut this pencil into two. ஒரு பென்சிலை வாங்கி அதை ரெண்டாக வெட்டுவோம். Because they may lose the pencil, so I can't afford to lose a full pencil. They may lose half a pencil. பென்சிலை தொலைச்சிருவாங்க, முழு பென்சிலை ஏன் தொலைக்கிறோம், தொலைச்சா பரவாயில்ல, பாதி பென்சில் தொலைட்ட பென்சில் அதை ரெண்டாக வெட்டி கொடுப்போம். Even the eraser, we cut it into two. ரப்பர் வாங்கினாலும் அதையும் ரெண்டாக வெட்டி கொடுப்போம். Because we couldn't afford to lose a full eraser. It costs money. தொலைத்தால் முழு ரப்பரையும் தொலைத்து விட்டால் அது பணம் செலவாகும், விரயமாகும் என்று சொல்லி அப்படி செய்தோம். So many ways we used to save money. இப்படி பல விதங்களிலே நாங்கள் பணத்தை சேமித்தோம். If we have some paper written on one side, the other side was blank, we could use it for writing something. ஒரு பேப்பர்ல ஒரு பக்கம் எழுதி இருக்கிறது, அடுத்த பக்கம் எழுதவில்லை என்று சொன்னால் அதை நாங்கள் பயன்படுத்துவோம், அதை தூக்கி போட மாட்டோம். You come to me, I'll tell you so many ways that I learned in those days to save money. என்னிடத்திலே வந்தால் பணத்தை சேமிப்பதற்கு பல வழிகளை நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். I'm not going to take a whole session on that. அதிலே நான் முழு செஷனையும் நான் What I want to say is a lot of people who say they don't have enough money, it's because they don't know how to save money.
அநேகருக்கு ஏன் பணமில்லை என்று சொல்கிறார் என்றால் அவர்கள் பணத்தை அவர் சேமிப்பதற்கு இன்ன வழிகள் என்று தெரியவில்லை. So many people have come to CFC in debt. அநேகர் சிஎஃப்சி சபைக்கு கடனாளியாக வந்திருக்கிறார்கள். I have taught them how to get out of debt. அந்த கடனிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். By teaching them to live simply. எளிய வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுப்பதன் மூலமாக. Don't buy things you cannot afford. உங்களால் முடியாத காரியங்களை வாங்க வேண்டாம். And teach your children that I'm sorry, I can't buy all these things for you. பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், மன்னித்து விடு, இதெல்லாம் என்னால வாங்க முடியாது என்று. Our children we could not get things for our children that other rich people's children could get for them. பணக்கார பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்கவில்லை. But God cared for them. தேவன் அவர்களை பராமரித்தார். So one thing I want to tell you in married life. குடும்ப வாழ்க்கையில் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Learn to honor God. நீங்கள் எல்லாவற்றிலும் தேவனை கனம் பண்ணும்படியாய் தீர்மானியுங்கள். God will honor you. தேவன் உங்களை கனப்படுத்துவார். Now this meeting will go on for about 4 or 5 hours now. இந்த கூட்டம் இன்னும் 4-5 மணி நேரங்கள் நடக்க போகிறது. But we have to finish in half an hour. நாம் அரை மணி நேரத்தில் முடிக்க வேண்டியிருக்கிறது. So first of all, I want to say I am so thankful for the godly parents He gave me. தேவன் எனக்கு கொடுத்த தேவபக்தியுள்ள பெற்றோருக்காக முதலாவதாக நான் தேவனுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். Everything in my life I owe to the Lord, first of all, and secondly to my parents. என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் தேவனுக்கு முதலாவதாக கடன்பட்டிருக்கிறேன். அதற்கு பிறகு என்னுடைய பெற்றோருக்கு நான் கடன்பட்டிருக்கிறேன். My parents were believers. என்னுடைய பெற்றோர் விசுவாசிகளாக இருந்தார்கள். And my dad had very godly principles in his life. என்னுடைய தகப்பனார் அவருடைய வாழ்க்கையிலே அநேக தேவபக்தியுள்ள கோட்பாடுகளை அடிப்படையாக வைத்து வாழ்ந்தார். It was from him that I learned to live simply because we are from a large family. எங்கள் குடும்பம் பெரிய குடும்பமாக இருந்தபடினாலே எளிய வாழ்க்கையை கற்றுக்கொள்ள நான் அவரிடத்திலே தான் கற்றுக்கொண்டேன். He taught us that we have to stitch our clothes and repair it and use it. துணிகள் கிழிந்து விட்டால் அதை தைக்க வேண்டும், தைத்து பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நான் அவரிடத்திலே தான் கற்றுக்கொண்டேன். Because if there's nothing else to wear, we have to stitch and wear that. வேறு ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் அதை தைத்து தான் போட வேண்டும். So I praise God for that foundation He gave me in my life. ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்த அந்த அஸ்திபாரத்துக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். He taught us to have a prayer together and to pray. ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்க அவர் கற்றுக் கொடுத்தார். And before we left home every day He would pray with us and send us. நாங்கள் வீட்டை விட்டு வெளியே புறப்படும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபித்து எங்களை அனுப்பினார். And we've just followed the same thing in our home now. இப்பொழுதும் எங்கள் குடும்பத்தில் அதே காரியத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம். About my proposal, when I was a student itself, lot of proposals were coming for me. ஒரு மாணவியாக நான் படித்துக் கொண்டிருந்த பொழுதே நிறைய வரன்கள் எனக்கு வந்தது. Proposals. திருமண வரன். But I felt I should at least work for a few years and help my father. ஆனால் நான் ஒரு சில ஆண்டுகளாவது நான் வேலை செய்து என்னுடைய தகப்பனாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தான் நான் உணர்ந்தேன். Then I also felt I should work among leprosy because no doctors wanted to go to work among leprosy people. எந்த மருத்துவரும் தொழுநோய் நோயாளிகள் மத்தியிலே வேலை செய்ய விருப்பமில்லாத இருந்தார்கள். ஆகவே நான் அவர்களுக்கு போய் உதவி செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்று நான் எண்ணினேன். So marriage was not a top priority in my life. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் திருமணம் என்பது பிரதானமான ஒரு முக்கியத்துவமாக இல்லை. I thought I'll work for a few years and then get married. ஒரு சில ஆண்டுகளாவது நான் வேலை செய்து அதற்கு பிறகு திருமணம் செய்யலாம் என்று தான் எண்ணினேன். But God's will was so different. ஆனால் தேவனுடைய சித்தமும் அது வித்தியாசமாக இருந்தது. He brought this proposal to me through, as we heard my husband say, when I just finished my education and my house urgency. என்னுடைய கணவர் சொன்னது போல நான் என்னுடைய படிப்பை முடித்து ஹவுஸ் சர்ஜன் சேரும்பொழுது அந்த நேரத்திலே சகோதரருடைய ப்ரொபோசல் எனக்கு வந்தது. And I was getting ready to go to the leprosy hospital. அப்பொழுது நான் தொழுநோயாளர்கள் மத்தியிலே வேலை செய்யும்படியாக ஆயத்தமாகிக் கொண்டிருந்தேன். And I had the Lord gave me the faith, both of us the faith that if this is God's will, God will make my parents happy about it. இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக தேவனுடைய பெற்றோருக்கு சந்தோஷமான முடிவெடுக்க உதவி செய்வார் என்று ரெண்டு பேருக்குமே விசுவாசம் இருந்தது. And just because there's some obstacle in the way, it doesn't mean it's not God's will, but we can put our faith in the Lord and see how God will work wonders for us. ஏதோ வழியிலே ஒரு சில தடங்கள் ஏற்படுவதனால இது தேவனுடைய சித்தம் என்று நாம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் தேவனை எல்லா கட்டத்திலையும் விசுவாசித்து முன் செல்ல வேண்டும். And the other proposals which came for me
some way or other God showed me that those, even though those men were believers and doctors, they were really interested in money. வேறு வரங்கள் எல்லாம் எனக்கு வந்த பொழுது எப்படியோ ஆண்டவர் ஏதோ ஒரு வழியிலே அவர்கள் பணத்திலே விருப்பமாக இருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் கூட தேவ சித்தம் இல்லை என்பதை தேவனுக்கு காண்பித்தார். And God gave me more and more assurance that Brother Zach is God's plan for my life as a என்னுடைய life வாழ்க்கைக்கு திட்டமான தேவன் திட்டமணின ஒரு கணவர் சகோதரர் ஜாக் தான் என்பதை ஒரு நிச்சயமாக தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். And God wonderfully brought us together and தேவன் எங்கள் இருவரையும் ஒன்றாக திருமணத்திலே சேர்த்தார். I want to say something about our early years of our married life. திருமண வாழ்க்கையின் ஆரம்ப காலத்திலே உள்ள காரியங்களை குறித்து நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். For the first year I worked as a doctor, as an anesthetist. முதல் ஆண்டிலே நான் மருத்துவ பணியை நான் செய்து வந்தேன். Then the baby was born and I thought now I am going to, at least for some months I'll stop working. அதற்கு பிறகு குழந்தை பிறந்தது. நான் ஒரு சில மாதங்களாவது வேலை செய்யாமல் இந்த குழந்தையை பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தேன். But in my heart was really in my profession. My heart was a lot in my profession. என்னுடைய இருதயத்திலே அந்த வேலையை பற்றி ஒரு தாகம் இருந்தது. I loved my profession and என்னுடைய மருத்துவ பணி அதிகமாக நேசித்தேன். And I like to work as a doctor. நான் மருத்துவராகவே டாக்டராகவே பணி செய்ய விரும்பினேன். But I loved my children more. ஆனால் என்னுடைய பிள்ளைகளை அதிகமாக நான் நேசித்தேன். So I had to make the choice. ஆகவே அங்கே நான் ரெண்டிலே ஒரு காரியத்தை தெரிவு செய்ய வேண்டியிருந்தது. I said I can always go back and work as a doctor. நான் எப்பொழுது வேண்டுமானாலும் நான் போய் மீண்டுமாய் மருத்துவராக பணி செய்யலாம். But my children I am not going to have with me always. ஆனால் என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே என்னோடு கூட இருக்க மாட்டார்கள். And I'll right now put aside my profession and concentrate on my children. ஆகவே இப்பொழுது என்னுடைய மருத்துவ பணியை நான் ஒதுக்கி வைத்துவிட்டு என்னுடைய பிள்ளைகளை பராமரிப்பதிலே என்னுடைய கண்ணும் கருத்துமாய் Maybe some time later I will pick it up again. ஆகவே சில ஆண்டுகள் கழித்து வேண்டுமானால் நான் மருத்துவ பணியை தொடரலாம் என்று எண்ணினேன். I am so glad that like one of the best decisions we ever made in our life. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்த மிக சிறந்த தீர்மானம் இது என்று நான் சந்தோஷப்படுகிறேன். Because now when I see how my children have grown up, இப்பொழுது என்னுடைய பிள்ளைகள் எப்படி வளர்ந்திருக்கிறார்கள் என்று நான் பார்க்கும் பொழுது, and now they are married and they have their own families. இப்பொழுது அவர்கள் எல்லாருக்கும் திருமணமாகி அவர்களுக்கு குடும்பம் இருக்கிறது. I can see that whatever work the Lord helped us to put in their lives, I am reaping the harvest of that. என்ன வேலையெல்லாம் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய முடியாக தேவன் உதவி செய்தாரோ இப்பொழுது அதனுடைய அறுவடையை நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். It's like working in a garden and you worked hard and now you see the result of that. ஒரு தோட்டத்திலே கடுமையாக வேலை செய்து அதனுடைய விளைவை இப்பொழுது பார்க்கிறது போல இருக்கிறது. So I am glad the Lord dealt with me and showed me my priorities. ஆகவே தேவன் என்னோடு கூட இருந்து என்னுடைய வாழ்க்கையின் முக்கியத்துவங்கள் என்ன என்பதை பார்க்க முடியாது தேவன் உதவி செய்தபடினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். And another thing which the Lord had to deal with me was when I was a student I could plan my life and I could have certain time for prayer and my life was very ordered. அதே போல என்னுடைய மாணவ பருவத்திலேயும் நான் காரியங்களை தீர்மானித்து திட்டம் பண்ணி செலவு செய்தேன். ஜெபத்துக்கென்று இந்த நேரத்தை ஒதுக்கினேன், இந்த காரியங்களை செய்வதற்கென்று திட்டம் பண்ணி என்னுடைய நாட்களை செலவு செய்தேன். And after the children came along, especially I found I had very little time for myself. என்னுடைய பிள்ளைகள் பிறந்த பொழுதெல்லாம் பிள்ளைகள் வளருங்கிற பருவத்திலெல்லாம் எனக்கு என்று அதிகமான நேரமே இருக்காது. Even I thought I won't have time much to read my Bible and pray as I used to do before. அதுக்கு முன்பாக நான் வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபித்தது போல எனக்கு இப்பொழுது நேரம் இல்லாததை நான் உணர்ந்தேன். But the Lord showed me it's not the amount of time I am spending. ஆண்டவர் என்ன காண்பித்தார் என்று சொன்னால் எவ்வளவு நேரத்தை எனக்கு செலவு செய்கிறேன் என்பது பொருட்டல்ல. I could spend 1 hour with my Bible but inwardly if I am unrest and grumbling is of waste. ஒரு மணி நேரம் நான் வேதத்திலே செலவு செய்து ஆனால் உள்ளத்திலே நான் முறுமுறுத்துக் கொண்டு ஒரு இளைப்பாறு இல்லாமல் இருந்தேன் என்று சொன்னால் அது விரயமாய் போய்விட்டது, அது வீணாய் போய்விட்டது. If my heart is right towards God, even if I say one sentence prayer, God hears. தேவனுக்கு நேராக என்னுடைய இருதயம் செம்மையாக இருந்து கொண்டு என்னுடைய ஒரு வாக்கியத்தை ஜெபமாக சொன்னாலும் அதை அவர் கேட்கிறார். So though I didn't get much time, I took the time which I got. அவை அப்பொழுது எனக்கு அதிகமான நேரம் கிடைக்காவிட்டாலும் நான் அதற்கென்று சிரமப்பட்ட நேரத்தை எடுத்து ஜெபிப்பேன். When I am taking care of the children, my heart I could pray to the Lord.
நான் பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது, அவர்களை தூங்க வைக்கும் பொழுது, கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்திலே நான் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தேன். When I prayed with my children, that was my prayer to the Lord also. பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அது தேவனுடைய பார்வையில் அது என்னுடைய ஜெபமாகவே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். And I am so thankful to the Lord that He showed the truths that we hear in the church today about the new covenant and taking up the cross. இந்த புதிதும் ஜீவனமான வழியை சிலுவையை சுமப்பது, இப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் தேவன் எனக்கு காண்பித்தபடினாலே நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Especially when we hear about Jesus, how He submitted to the Father and He said, "Not my will but yours." குறிப்பாக இயேசு கிறிஸ்து எப்படி தம்மை பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார், பிதாவை என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று சொன்னார் என்று இயேசு ஜெபித்ததை நாம் பார்க்கும் பொழுது, many times as a wife I wanted to do my own will. அநேக சமயத்தில் நான் என்னுடைய மாம்சத்திலே பார்த்தது என்னவென்றால் என்னுடைய சொந்த சித்தத்தையே தான் நான் செய்ய விரும்பினேன். But I thought of Jesus who always wanted to do the ஆனால் Father's எப்பொழுதுமே பிதாவின் சித்தத்தையே செய்ய விரும்பிய இயேசுவை நான் பார்த்தேன். And He said, the only way I can do it is by taking up the cross. Only by taking up the cross. சிலுவையை சுமப்பதன் மூலமாக மட்டுமே இந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். So that's such a wonderful secret for us. இதுதான் நாம் பின்பற்ற வேண்டிய மிகவும் அற்புதமான ஒரு ரகசியம். We can learn to submit from Jesus. இயேசுவினிடத்திலிருந்து நாம் கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ள முடியும். And to speak respectfully to our husbands. நம்முடைய கணவன்மாரிடத்திலே கண்ணியமாய் மரியாதையாய் நாம் பேச கற்றுக்கொள்வது. And to have attitude of respect. மரியாதை என்றதான ஒரு மனப்பான்மையை வைத்துக் கொள்வது. Naturally we don't have that in us. இயற்கையாகவே இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நமக்குள்ளாக இருப்பதில்லை. I remember when in the schools when the teachers were teaching a drama to the class. பிள்ளைகள் எல்லாருக்கும் பள்ளியிலே டீச்சர்மார்கள் ஆசிரியர்கள் டிராமா நாடகம் சொல்லிக் கொடுப்பார்கள். And one would act as the father and one would act as the mother in that drama. அந்த நாடகத்திலே ஒரு பையன் அப்பாவாகவும் ஒரு பெண் அம்மாவாகவும் நடிப்பார்கள். And if the mother acts, yes, I'll obey. The teacher said, no, that's so boring to talk like that. You must say, why should I obey? Who do you think you are? That's what the world expects us to talk. அந்த நாடகத்திலே கணவனுக்கு சொல்லுங்க நான் வரேங்க சரிங்க என்று சொல்லி மனைவி சொன்னால் இந்த நாடகம் போர் அடிக்குது இப்படி சொல்லக்கூடாது, நான் ஏன் கீழ்ப்படியும் உனக்கு, நீ யாரியா அப்படின்னு தான் கற்றுக் கொடுப்பார்களாம். Then only the drama is interesting. அப்பதான் இந்த நாடகம் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று சொல்வார்களாம். That's how from our childhood days we are taught. அப்படித்தான் நாம் சிறு பிராயத்திலேயே இந்த உலகத்தாலே கற்றுக் கொடுக்கப்பட்டு இருக்கிறோம். But when we come to the church we learn the real way how we should be. ஆனால் நாம் சபைக்கு வரும் பொழுது உண்மையாலுமே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். And we know that the precious thing in the Lord's sight is to follow the way Jesus took. இயேசு நடந்த வழியையே பின்பற்றி நடப்பதுதான் தேவனுடைய பார்வை வெளியேறப்பட்ட ஒன்று என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Now it doesn't happen overnight. In one night we can't stop what we were doing and change in overnight. ஒரே இரவிலே இதுவரை செய்த தவறுகளை எல்லாம் நிறுத்திவிட்டு நாம் அடுத்த நாளே மாறிவிட போவதில்லை. But if we are patient and allow the Lord by His Holy Spirit's power to work in us, நாம் பொறுமையாக இருந்து நாம் தேவனை நேசித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்து அனுமதிப்பதன் மூலமாக then slowly little by little the Lord will change us. கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் நம்மை மாற்றுவார். And sometimes we are amazed, is it true that a person who was so different has changed? God can change so இப்படி wonderful. வித்தியாசமான இருந்த ஒரு ஆள் இப்படி மாறி விட்டாரா, இது உண்மையா என்று கூட சில சமயத்தில் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். So all the glory goes to the Lord. எல்லா மகிமையுமே தேவனுக்கே உண்டாவதாக. What a wonderful Savior, what a wonderful gospel we have. நமக்கு எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இரட்சகர் இருக்கிறார், எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சுவிசேஷம் நமக்கு இருக்கிறது. Who can make such a bad person into such a Christ-like person? இப்படிப்பட்ட மோசமான ஒரு நபரை கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு நபராக யார் மாற்ற முடியும்? So give glory to the Lord. தேவனே மாற்ற முடியும், அவருக்கே சகல மகிமையும் செலுத்துகிறேன். So I want to encourage all the young couples here இங்கே இருக்கக்கூடிய இளம் தம்பதியினர் எல்லாம் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். that in the early years of married life, திருமணமான ஆரம்ப வருஷங்களிலே in every marriage there will be tensions. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் திருமணமான ஆரம்ப காலங்களிலே அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் ஏற்படும். There will be differences of opinion. கருத்துகளிலே வித்தியாசங்கள் ஏற்படும். And the reason for that is அதற்கு என்ன காரணம் என்றால், because the girl grew up in one type of home and the boy grew up in another type of home. அந்த பெண் ஒரு விதமான குடும்ப சூழ்நிலையிலே வளர்ந்து வந்தார்கள், அந்த ஆணும் வேறு விதமான சூழ்நிலையிலே வளர்ந்து வந்தார்கள்.
And the boy is a child of Adam, and the girl is also a child of Adam. அந்த பையன் ஆதாமுடைய பிள்ளை, அதே போல அந்த பெண்ணும் ஆதாமுடைய பிள்ளை. So there's a fleshly nature in both. ஆகவே இருவருக்குமே மாம்சீக ஸ்பாவம் இருக்கிறது. And it's very easy to clash. ஆகவே இருவருக்கும் ஒரு மோதல் வருவது என்பது மிகவும் எளிதாய் சம்பவிக்கக்கூடிய I காரியம். don't mean by physical fighting, but verbally. சரீர பிரகாரமாக ஒருவர் தாக்குவது என்று சொல்லவில்லை, ஆனால் வார்த்தைகளினாலே ஒருவரை தாக்குவது. And that can happen in every marriage. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அது நடக்கிறது. Don't get discouraged. இதனாலே நீங்கள் சோர்ந்து போய் விட வேண்டாம். It was like that with us too. எங்களிடத்திலேயும் அப்படித்தான் இருந்தது. And in our case, we never had meetings like this. எங்களுடைய குடும்பத்திலே ஆரம்ப காலத்தில் இது போல குடும்ப கூட்டங்கள் எல்லாம் இல்லை. In our entire married life, we never had married couples meetings. எங்கள் திருமணமான அந்த முழு வாழ்க்கையிலேயும் திருமண வாழ்க்கையும் இது போல குடும்ப கூடுகையே நாங்கள் அட்டெண்ட் பண்ணதே கிடையாது, பங்கு பெற்றதே கிடையாது. We never knew in those early years that we could have a happy marriage. ஆகவே அந்த ஆரம்ப ஆண்டுகளிலே சந்தோஷமுள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை அமைய முடியும் என்பதிலே எங்களுக்கு தெரியாது. And the preachers in the church never spoke about married life. சபையில் உள்ளதான பிரசங்கியார்களும் குடும்ப வாழ்க்கையை குறித்து திருமண வாழ்க்கையை குறித்து பேசுறதும் இல்லை. We never had any guidance. ஆகவே எங்களுக்கு வழிகாட்டுதலே இல்லாமல் இருந்தது. So there would be anger and disagreements. ஆகவே கோபம், அங்கே ஒத்துக்கொள்ளாமை, பிரச்சனை. That's how we started. இப்படித்தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கை ஆரம்பித்தோம். And if you are honest, that is how every marriage starts. நேர்மையாக இருந்தால் இப்படித்தான் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் காரியங்கள் சம்பவிக்கிறது. It should not be like that forever. ஆனால் அப்படியே என்னென்றைக்கும் இருந்து விடக்கூடாது. Because things changed in our life. எங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் மாறியது. And today our home is like heaven. இன்றைக்கு எங்களுடைய குடும்பம் ஒரு பரலோகத்தை போல இருக்கிறது. Peace, சமாதானம். But we didn't come there in 1 year. ஆனால் ஒரு வருஷத்திலே அந்த இடத்துக்கு நாங்கள் வரவில்லை. It was like a mountain. We started to climb and said, we are going to get to the top of that mountain. இது ஒரு மலையை போல, அந்த மலையிலே ஏறும் பொழுதெல்லாம் எப்படியாவது நான் மலையை அடைந்தாக வேண்டும், அந்த உச்சி அடைந்தாக வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தோம். Don't give up if you don't reach that in 1 year. ஒரு ஆண்டு ஆகியும் அந்த மலை உச்சி அடையவில்லை என்று சொன்னால் சோர்ந்து போக வேண்டாம். Or 2 years or 3 years or 4 years. 2 வருடங்களோ 3 வருடங்களோ 4 வருடங்களாகியும் அடையவில்லை என்றால் சோர்ந்து போக வேண்டாம். Say, Lord, my wife and I, we are determined to come to a place where our home will be like heaven. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பமானது ஒரு பரலோகத்தை போல மாறக்கூடிய இடத்திற்கு என்றாவது ஒரு நாள் வரப்போகிற ஆண்டவரே, அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். Give us the power of the Holy Spirit. ஆண்டவரே, எங்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை தாரும் என்று கேளுங்கள். And I tell you, it will become better and better and better. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், காரியங்கள் மேன்மையாகிக் கொண்டே போகும். So, you know, in one of the Tamil Nadu young people meetings recently, சமீபத்திலே தமிழ்நாடு வாலிபர் முகாமிலே there was a very wise word that somebody spoke. யாரோ ஒருவர் ஞானமுள்ள வார்த்தைகளை பேசினார். He said, whenever you hear an older brother speaking about a glorious life of victory, எப்பொழுதெல்லாம் ஒரு மூத்த சகோதரர், வயதான சகோதரர் ஒரு வெற்றியின் வாழ்க்கை குறித்து உற்சாகமாய் பிரசங்கிக்கிறதை பார்க்கிறீர்களோ, or a home life of victory, குடும்ப வாழ்க்கையிலே வெற்றி குறித்து பேசுகிறார், just ask yourself how old he is. அவர் எவ்வளவு வயதானவர் என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள். And how old you are. நீங்களே உங்களுக்கு எவ்வளவு வயதாகிறது என்று கேட்டு Then பாருங்கள். you will be encouraged. Don't think he got there in 1 year. அப்போ ஆகவே பேசக்கூடியவர் அவர் ஒரு வருஷத்தில் அந்த வாழ்க்கைக்குள்ள வந்து விட்டார் என்ற அர்த்தம் அல்ல. ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். But you can have hope that if you walk the same way, you can get there one day. அதே வழியிலே நீங்கள் நடந்தீர்கள் சொன்னா ஒரு நாளில் அந்த இடத்துக்கு நீங்கள் வர முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும். You can get there sooner than we, because you are hearing these things at a young age. நீங்கள் வாலிப வயதிலேயே இப்படிப்பட்ட காரியங்களை கேட்பதனாலேயே நாங்கள் அந்த இடத்தை அடைவதற்கு எடுத்துக்கொண்ட நாட்களை காட்டிலும் நீங்கள் சீக்கிரமாக அந்த இடத்தை அடைந்து விட முடியும். See, we never heard these things till many years after we got married. திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் இவ்விதமான சத்தியங்களை நாங்கள் கேட்கவில்லை. And most of these things we had to learn ourselves from the Bible. இப்படிப்பட்ட பல காரியங்களை நாங்களாகவே தான் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. So you are very fortunate to have somebody to teach you these things. ஆகவே இவ்விதமான காரியங்களை உங்களுக்கு போதிப்பதற்கு ஒரு இருக்கிறார்கள் என்பதனால நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள், ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். The other thing is, you know, if you young people who are not yet married, you must prepare for married life by starting learning this lifestyle now. திருமணமாகாத வாலிப சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் இப்பொழுதிருந்தே இந்த வாழ்க்கை பாணியை கற்றுக்கொள்ள வேண்டும். See, a lot of young people know I have to overcome sexual temptation. பாலிய சோதனையை நான் மேற்கொள்ள வேண்டும் என்று அநேக வாலிபர்கள் எண்ணுகிறார்கள். I agree. நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். In along with that, you must also learn to overcome your anger and your stubbornness. அதோடு கூட உங்களுடைய
கோபத்தையும் உங்களுடைய வணங்கா கழுத்து இருக்கக்கூடிய அந்த ஸ்டபர்னஸ், அந்த உறுதியையும் நீங்கள் அதையும் நீங்கள் மேற்கொள்ள If you வேண்டும். don't overcome your anger and your stubbornness, you're going to have a lot of problems, even if you overcome sexual இந்த temptation. கோபத்தையும் பிடிவாதத்தையும் நீங்கள் மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பல பிரச்சனைகள் தலையெடுக்கும். So, we must learn to go the way of the cross before we get married. ஆகவே திருமணமாவதற்கு முன்பதாகவே சிலுவையின் வழியிலே நீங்கள் போக கற்றுக்கொண்டிருந்திருக்க வேண்டும். That's the best preparation for getting married. திருமணமாவதற்கு இதுதான் ஒரு சிறந்த ஆயத்தம். Because you'll have plenty of opportunities to take up the cross once you get married. ஏனென்றால் திருமணமான பிறகு சிலுவை சுமப்பதற்கு நிறைய தருணங்கள் கிடைக்கும். How can two people be peaceful? இரண்டு பேர் எப்படி சமாதானமாக இருக்க முடியும்? I use an illustration sometimes. சில சமயங்களில் நான் ஒரு விளக்கத்தை பயன்படுத்துவேன். No, it's okay. So, supposing you live next door to a person, a house where every morning 6 o'clock you hear the husband and wife fighting. நீங்கள் ஒரு வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கீர்கள், பக்கத்து வீட்டிலே அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கணவன் மனைவியா No, the next door family, every morning 6 o'clock they start a fight. அடுத்த வீட்டிலே இருக்கிற கணவன் மனைவியும் 6 மணி ஆனால் சண்டை போட ஆரம்பித்து விடுவார்கள். Like alarm clock, 6 o'clock the fight will start. 6 மணி ஆனால் அலாரம் வைத்தது போல சண்டை அங்கே ஆரம்பமாகிவிடும். So you got used to this. நீங்கள் அதிலே பழகி போய்விட்டீர்கள். அவர்கள் Fight starts 6 o'clock, yes. சண்டை ஆரம்பிச்சுச்சுன்னா 6 மணி ஆயிடுச்சு என்று உங்களுக்கு தெரியும். And it will go on for half an hour. அரை மணி நேரம் அந்த சண்டை தொடரும். One day, ஒரு நாளிலே no fight. சண்டே இல்லை. 6:30, what happened? 6 மணி ஆயிடுச்சு, என்ன இன்னும் சண்டையை ஆரம்பிக்கும் இல்லையா? And you go to the house நீங்க அந்த வீட்டுக்கு போய் பார்க்கறீங்க. and you find the husband has died. அங்கே புருஷன் மரித்து விட்டான் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். What is the secret of peace? அங்கே சமாதானத்துக்கு என்ன ரகசியம்? At least one person must die. குறைந்தபட்சம் ஒரு நபராவது மரித்து விட வேண்டும். Then there'll be peace. அப்பொழுது சமாதானம் இருக்கும். That is the secret in married life also. திருமண வாழ்க்கையிலே இதுதான் சமாதானமாய் வாழ்வதற்குரிய ரகசியம். Okay, you can hold it now. Just hold it. Okay. She knows what I'm going to say. நான் என்ன சொல்ல போறேன்னு அவங்களுக்கு தெரியும். That's why I offered to hold the mic for him. அத நான் மைக்கை பிடிச்சுக்கிறேன் என்று சொன்னேன். Here is husband and wife. இங்கே கணவன் மனைவி இப்படி இருக்கிறார்கள். You cannot make a sound unless both cooperate. இரண்டு கைகளும் சேராவிட்டால் அங்கே சண்டை போட முடியாது, சத்தம் வராது. You can't have a fight unless both are willing to fight. இரண்டு பேருமே சண்டை போடுவதற்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் அங்கே சண்டை உண்டாக முடியாது. But if husband comes to fight, கணவன் சண்டை போட வருகிறார், the wife says no, மனைவி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள், no sound. சத்தமே இல்லை. Or wife comes to fight, அல்லது மனைவி சண்டை போட வருகிறார்கள், husband says no, கணவன் இல்லை என்று சொல்லுகிறார், no fight. சண்டை இல்லை. That's the meaning of dying to yourself. இதுதான் உங்களுடைய சுயத்திற்கு மரித்தல் என்பதனுடைய அர்த்தம். At least one person must die to yourself. குறைந்தபட்சம் ஒரு நபராவது சுயத்துக்கு மரித்து விட வேண்டும். So if you find your husband is alive, you die. கணவன் உயிரோடு இருக்கிறார், நீங்கள் மரித்து விட்டீர்கள். If the wife is alive, then you die. அல்லது மனைவி உயிரோடு இருக்கிறார் சொன்னால் நீங்கள் மரித்து விடுங்கள். Alive means alive with the life of Adam. That's what I mean. உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் ஆதாமுடைய சுபாவத்தோடு உயிரோடு இருக்கிறார் என்று அர்த்தம். You die. நீங்கள் மரித்து விடுங்கள். There will be no fight in your house. அங்கே சண்டையே ஏற்படாது. Like next door, there was no fight one day because the husband died. பக்கத்து வீட்டிலே புருஷன் மரித்தபடினாலே அங்கே சண்டை இல்லை. So when both people die, இருவருமே மரித்து விட்டால் then it will be better than peace. சமாதானத்தை விட மேலான ஒரு நிலை அங்கே ஏற்படும். Fellowship. ஐக்கியம். So fellowship is the best. நேர்த்தியானது சிறந்தது என்பது ஐக்கியம் தான். Second best is peace. இரண்டாவது மேன்மையானது என்னவென்றால் சமாதானம். So if you can't have fellowship, at least start with peace. ஐக்கியம் இல்லை என்றால் குறைந்தபட்சம் சமாதானமாகவது இருந்து நீங்கள் ஆரம்பிங்க. That means one of you must make a mutual agreement. நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். Like you agreed to get married. திருமணமாக செய்து கொள்வோம் என்று எப்படி நீங்கள் ஒத்துக்கொண்டீர்களோ, Now you make an agreement after this conference. இந்த கான்ஃபரன்ஸுக்கு பிறகு நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். Both of you. இரண்டு பேருமே. If I see you alive with the life of Adam, I agree to die. உன்னிலே ஆதாமுடைய சுபாவம் உயிரோடு ஜீவனோடு காணப்படும் பொழுது நான் மரிப்பதற்கு தீர்மானிக்கிறேன். And the other person also must say, if I see you alive with the life of Adam, I will die. உங்களுக்குள்ளே ஆதாமின் சுபாவம் பொங்கி எழும் பொழுது நான் மரிப்பதற்கு தீர்மானிக்கிறேன் மற்ற நபர் சொல்ல வேண்டும். One day both of us will learn to die, we will have fellowship. அப்படி இருவருமே
வாழும் பொழுது ஒரு நாள் இருவருமே சுயத்துக்கு மறித்து விடுவோம், அப்போது ஐக்கியம் உண்டாகும். Fellowship is the most wonderful thing in marriage, not peace. ஆகவே திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தை காட்டிலும் ஐக்கியம் தான் மேன்மையான காரியம். Peace itself is a wonderful thing. சமாதானமே அற்புதமான ஒரு விஷயம் தான். Imagine a house where there is no shouting at all. ஒரு குடும்பத்திலே பாருங்கள், சத்தமே இல்லை என்றால், or only one side shouting is second best. அல்லது இரண்டாவது மேன்மையான காரியம் அதுதான். One person shouting. ஒரே ஒரு நபர் தான் சத்தம் போடுகிறார், இன்னொரு ஆள் சத்தம் போடுவதில்லை. Imagine if both not only keep quiet but they share and fellowship with each other. இரண்டு பேரும் சத்தம் போடாமல் அமைதியாக இருக்கிறது மட்டுமல்ல, இருவரும் பகிர்ந்து கொள்கிறார்கள், ஐக்கியப்படுகிறார்கள் என்றால் எவ்வளவு இன்பமாக இருக்கும். That is God's will in marriage. அதுதான் God's will in marriage. தேவனுடைய திருமணத்திலே தேவனுடைய சித்தம். Then a word about bringing up children. பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்து என்ன? God gives us children so that we can raise up another generation to follow him. இயேசுவை பின்பற்றும்படியாக இன்னொரு சந்ததியை ஏற்படுத்தும்படிக்கு தான் தேவன் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார். We must teach them the Bible from a very young age. அவர்கள் மிகவும் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு வேதத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். As soon as they begin to read, I got them a Bible, picture Bible to read. வாசிக்க பிள்ளைகள் கற்றுக்கொண்ட உடனேயே நீங்கள் அவர்களுக்கு படம் உள்ளதான ஒரு வேதாகமத்தை வாங்கி கொடுங்க. That's what I bought for my children. என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படி தான் வாங்கி கொடுத்தேன். Then I would ask them questions from that. பிறகு அந்த வேதத்திலிருந்து படந்த புத்தக படத்திலிருந்து கேள்விகளை கேட்பேன். And like that we could make the Bible interesting. இப்படியாக வேதத்தை அவர்களுக்கு சுவாரஸ்யமானதாக மாற்றி கொடுக்க முடியும். We must make the Bible interesting. Ask them what happened in this story. How many loaves did Jesus multiply to feed the 5,000? இயேசு எத்தனை அப்பங்களை அவர் போஷிக்கும்படியாக பயன்படுத்தினார் என்றெல்லாம் நாம் சுவாரஸ்யமாய் உள்ள கேள்விகளை கேட்டு விருப்பங்களை ஏற்படுத்த வேண்டும். By the time my children left home for college at the age of 18, 18 வயதாகும் பொழுது என்னுடைய பிள்ளைகள் கல்லூரிக்கு வீட்டை விட்டு செல்லும் பொழுது they really knew the Bible. அவர்கள் உண்மையாலுமே வேதத்தை அறிந்திருந்தார்கள். They knew so much in the Bible. வேதத்தை அவ்வளவா அறிந்திருந்தார்கள். Because we used to keep talking about it even at the dining table and all that. சாப்பாட்டு மேஜையிலையும் மற்ற இடங்களிலும் வேதத்தை குறித்து அதிகமாக பேசிக்கொண்டே இருந்தோம். And I would get them stories of missionaries who sacrificed for Jesus. இயேசு கிறிஸ்துவுக்காய் தங்களை தியாகமாய் பலியாக ஒப்புக்கொடுத்த மிஷனருடைய சரிதைகளை எல்லாம் நான் வாங்கி கொடுப்பேன். Because I wanted them to live for Jesus Christ. ஏனென்றால் அவர்கள் இயேசுக்கென்று வாழும்படியாக நான் விரும்பினேன். So I'm very thankful that we could not only teach them the Bible but show them in our life. அவர்களுக்கு வேதத்திலிருந்து நான் போதித்தது மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக கற்றுக் கொடுத்தபடினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். And we must be friends with our children. நம்முடைய பிள்ளைகளோடு கூட நாம் நண்பர்களாக மாறிவிட வேண்டும். We must pray with our children. நம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். When they do wrong, we must discipline them. அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். And we must be very strict that they speak respectfully to older people. அவர்கள் வயதான உள்ளத்திலே மரியாதை குறைவாய் பேசும்பொழுது நாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். We must not allow them to speak disrespectfully even to a beggar. ஒரு பிச்சைக்காரனிடத்திலும் கூட அவர்கள் மரியாதை குறைவாய் பேசுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. Or to a servant or anybody. அல்லது ஒரு வேலைக்காரனிடத்திலோ யாரிடத்திலும் மரியாதை குறைவாய் பேசக்கூடாது. We must teach our children to speak respectfully to parents and to older people. பெற்றோரிடத்திலேயும் தங்களை காட்டிலும் வயது மேலானவர்களிடத்திலேயும் அவர்கள் எப்பொழுதும் மரியாதையோடு கண்ணியத்தோடு பேச கற்றுக் கொடுக்க வேண்டும். We had many believers staying in our homes after the church meetings. சபை கூட்டங்கள் முடிந்த பிறகு अनेक விசுவாசிகள் வீட்டிலேயே தங்கிவிட்டு செல்வார்கள். And many servants of God stayed in our home. अनेक தேவனுடைய ஊழியர்கள் வீடுகளில் தங்கி இருந்தார்கள். And our children saw that even though we didn't have much money, we would always serve them the best food. எங்களுக்கு அதிகம் பணம் இல்லாவிட்டாலும் கூட தேவ ஊழியர்கள் யாராவது வீட்டுக்கு வந்து விட்டால் அவர்களுக்கு நேர்த்தியான ஆகாரத்தை அவர்களுக்கு செய்து கொடுத்தோம். Childhood we taught them to respect God's people. தேவனுடைய ஊழியர்களை மதிக்க வேண்டும் என்று அவர்கள் சிறு பிராயத்திலே கற்றுக் கொடுத்தோம். And in our CFC Bangalore we had educated people and very uneducated people. CFC பெங்களூரிலே படித்தவர்களும் இருக்கிறார்கள், படிக்காதவர்களும் இருக்கிறார்கள். And our children saw how we treated them all absolutely equal. அவர்கள் எல்லாரும் பாரபட்சம் இல்லாமல் ஒரே விதமாக நடத்தினதை பிள்ளைகள் பார்த்தார்கள். That's very important. அது மிக முக்கியம். Because children get educated and they can begin to mingle only with educated people. உங்களுடைய பிள்ளைகள் படித்தவர்களாக இருக்கிறபடினாலே படித்தவர்களை மட்டுமே சந்தித்து பேசுவது என்பது. I taught all my 4 boys to mingle with all types of people. எல்லா விதமான மக்களோடும் கூட நீங்கள் பழக வேண்டும் என்று என்னுடைய 4 பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். They saw both of us mingling with all types of people. நாங்கள் இருவருமே எல்லா விதமான மக்களோடும் கூட நாங்கள் சேர்ந்து கலந்து பேசுவதை பார்த்தார்கள். We must teach our children. There is in the body of Christ. There's no Malayali, Tamil, Anglo-Indian, nothing. கிறிஸ்தவ சரீரமாக சபையிலே மலையாளி, தமிழ் அல்லது ஆங்கிலோ இந்தியன் என்ற வித்தியாசமே இல்லை. And no educated, uneducated or rich or poor. We are படித்தவர்கள் one in Christ. படித்தவர்கள் படிக்காதவர்கள் அல்லது பணக்காரர்கள் ஏழைகள் என்று யாருமே அப்படி வித்தியாசம் இல்லை. We are one in Christ. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒன்றாய் இருக்கிறோம்.
they have those values even today. இன்றைக்கும் கூட அதே மதிப்பீடுகளை அவர் So I'm வைத்திருக்கிறார்கள். very thankful for that. அதற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். So now we have 4 sons. They married God-fearing women. 4 மகன்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய சகோதரர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். 2 of them have started churches in America, CFC churches. அல்ல 2 பேர் அங்க அமெரிக்காவிலே CFC சபையை அவர்கள் ஸ்தாபித்திருக்கிறார்கள். Local American people. அங்கே உள்ள அமெரிக்க மக்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடிய சபைகள். There also we have conferences. அங்கேயும் கூட நமக்கு கான்ஃபரன்ஸ் கூட்டங்கள் உண்டு. So we are very thankful that the message goes to another generation. இந்த செய்தியானது அடுத்த சந்ததிக்கு தலைமுறைக்கு செல்கிறதுபடினாலே சந்தோஷப்படுகிறோம். Now our 4 boys, 4 மகன்களிலே each of them have got 3 children. ஒவ்வொருவருக்கும் 3 பிள்ளைகள் உண்டு. So we have 12 grandchildren. 4 பெருக்கல் 3 12 பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். The last one was born a few months ago. சில மாதங்கள் முன்பதாக தான் கடைசி பேர குழந்தை பிறந்தது. So they all got together last time we were there. கடந்த எங்களுடைய நாங்கள் அங்கு போயிருந்த பொழுது எல்லாரும் ஒன்றாக கூடினார்கள். 9 of them could sing a little bit in English. அதில் 9 பேர பிள்ளைகள் கொஞ்சம் ஆங்கிலத்திலே பாடல் பாடினார்கள். So they sang a song. அவை பாடல்களை பாடினார்கள். Jesus had 12 disciples. இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள் என்ற பாடல். Whom he called to help him. அவருக்கு உதவி செய்யும்படியாக அழைத்தார். And they started naming the names. அந்த 12 சீஷர்களுடைய பெயர்களை ஒவ்வொன்றாய் சொன்னார்கள். That is the 12 grandchildren's names. அந்த 12 பேரப்பிள்ளைகளுடைய பெயர்களை சொன்னார்கள். Zachary, Sophia, Olivia, like that. Zachary, Sophia, Olivia என்று ஒவ்வொரு like பேராக that they went through all the 12 names. இப்படி 12 பேர்களும் சொல்லி முடித்த பிறகு And then says, Jesus has called us to be his disciples. இயேசு தம்முடைய சீஷர்களாய் இருக்கும்படி எங்களை அழைத்தார். We are his. நாங்கள் அவருடையவர்கள். What about you? உங்களை குறித்து என்ன? You know what a joy it brought to my heart to hear. என் உள்ளத்துக்கு எவ்வளவு சந்தோஷத்தை இது கொண்டு வந்தது தெரியுமா? I say, Lord, ஆண்டவரே, we want to go to the next generation also. ஆண்டவரே, அடுத்த தலைமுறைக்கும் கூட நாங்கள் போக விரும்புகிறோம். We've started praying for our grandchildren that God will fill them with the Holy Spirit and make them witnesses. பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டோம். ஆண்டவர் அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்க ஆரம்பித்து விட்டோம். For each of those families I bought a picture Bible. அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் படமுள்ள ஒரு வேதாகமத்தை வாங்கி கொடுத்திருக்கிறேன். All 4 families have started reading it to their children. ஆகவே அந்த 4 குடும்பங்களிலேயும் தங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு அந்த வேதத்தை படமுள்ள வேத படத்தை வாசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். And I'm so happy when I go I ask them questions from the Bible, the older ones. நான் அங்கே போகும்பொழுது அங்கே வளர்ந்த பேர பிள்ளைகளோடு பார்த்து நான் கேள்விகளை கேட்கிறேன். I'm surprised how they know the answer. அவர்களுக்கு பதில் தெரிகிறது. ஆகவே அதை குறித்து ஆச்சரியப்படுகிறேன். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, why does God give us children? தேவன் ஏன் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார்? So that they will be witnesses in their generation. தங்களுடைய சந்ததியிலே அவர்கள் சாட்சிகளாக இருக்கும்படியாக. And then God will give them children. அவர்களுக்கு தேவன் பிள்ளைகளை கொடுப்பார். So that generation will also have witnesses for Christ. அந்த தலைமுறையிலேயும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகள் எழும்ப வேண்டும். So it's such a joy for me to see my sons now conducting family prayer for their children. ஆகவே என்னுடைய மகன்கள் தங்களுடைய குடும்பத்திற்கு குடும்ப ஜெபத்தை நடத்துவதை நான் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கிறது. Singing songs for the glory of God. தேவனுடைய மகிமைக்காய் பாடல்களை பாடுகிறார்கள். And also disciplining them when they do wrong. அதே சமயத்தில் அவங்க தப்பு செய்யும்போது தண்டிக்கிறார்கள். Just like the Bible says. வேதம் சொல்கிறது போலவே God has got a great plan for all of you. எல்லாருக்கும் தேவன் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். All of us. நம்ம எல்லாருக்கும் that we shall raise up children for the glory of God. தேவ மகிமைக்காக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க முடியாது. Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, we pray that you will raise up many godly families in Tamil Nadu. தமிழ்நாட்டிலே अनेक தேவபக்தியுள்ள குடும்பங்களை எழுப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். Those of us who have, many here may have failed in many areas in the past. ஆண்டவரே, கடந்த ஆண்டுகளிலே பல பகுதிகளிலே வீழ்ச்சியடைந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். Help them to have faith that you can still change situations in their home. அவருடைய குடும்பத்திலே இன்னுமாய் நீ சூழ்நிலையை மாற்ற முடியும் என்பதற்காக விசுவாசம் வைத்துள்ளா இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். Nothing is impossible for God. மலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. Even difficult homes here can become glorious homes. ஆண்டவரே, இங்க இருக்கக்கூடிய கஷ்டப்படுகிற குடும்பங்கள் கூட மகிமையான குடும்பங்களாய் மாற முடியும் ஆண்டவரே. People with financial difficulties, you can deliver them. ஆண்டவரே, பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவர்களை ஆண்டவரே நீர் இன்றைக்கு விடுதலையாக்க முடியும். People with difficult children, you can change them. கஷ்டமான மோசமான அடங்காத பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்களை நீர் மாற்ற முடியும். Lord, forgive us our failures. ஆண்டவரே, எங்களுடைய வீழ்ச்சிகளை எங்களுக்கு மன்னியும். And help us to seek your face. உம்முடைய முகத்தை தேடும்படி எங்களுக்கு உதவி செய்யும். Believe that every mountain can be removed in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு மலையும் தகர்க்கப்பட முடியும் என்று விசுவாசிக்கிறோம். That we shall have glorious families. ஆண்டவரே, மகிமையுள்ள குடும்பங்களை வைத்திருக்க முடியாது. In Jesus name. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.
We'll just pray for 3 families with children dedication. குழந்தை பிரதிஷ்டை நாம் செய்ய போகிறோம். 3 குடும்பங்கள் பேர் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை முன்னே வரும்படியாய் கேட்கிறோம். Please come forward. தயவு செய்து முன்னே வரும்படியாய் கேட்கிறோம். Come forward with your children. பிள்ளைகளோடு கூட பெற்றோர் முன்னே வரும்படியாய். All your children. எல்லா பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். 3 families. 3 குடும்பங்கள். Your wife is சாரதி ஜாய். Sarathi and Joy. Cheryl Janosha. Okay, this child is Cheryl Janosha. இந்த குழந்தை ஷெரில் ஜனோஷா. We'll dedicate it to the Lord. ஆண்டவருக்கென்று நாம் அர்ப்பணிப்போம். Lord Jesus, we pray for Cheryl Janosha. ஆண்டவரே இயேசுவே, இந்த ஷெரில் ஜனோஷாவுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். We dedicate this child to you. இந்த குழந்தை உமக்கு நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். Protect this child from all harm, sickness, danger, accidents. ஆண்டவரே விபத்துகளுக்கும் விக்கிரங்களுக்கும் வியாதிகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்கிறார். Help the child to grow up, இந்த குழந்தையை வளரும்படியாக உதவி செய்யும். love you and be born again. இந்த குழந்தையை உம்மை நேசிக்கும் சீக்கிரமாய் மனந்திரும் Be ஜெபிக்கிறோம். a blessing to the parents. ஆண்டவரே பெற்றோரை ஆசீர்வதிப்பீராக. Give wisdom to the parents to bring him up. இந்த குழந்தையை வளர்க்க முடியாத ஞானத்தை பெற்றோருக்கு தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். The child a blessing in the church one day. ஆண்டவரே இந்த குழந்தை சபையிலே ஒரு நாள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். We dedicate this child to you in Jesus' name. இந்த குழந்தை இயேசுவின் நாமத்தில் நமக்கென்று அர்ப்பணிக்கிறோம். Amen. ஆமென். Okay, this child is Murdula Bernice. இந்த குழந்தை மிருதுலா பெர்னிஸ். Lord, we dedicate Murdula Bernice to you ஆண்டவரே மிருதுலா பெர்னிஸ் நமக்கென்று நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால். Pray you will help this child to be born again early in life சீக்கிரமாகவே இந்த குழந்தையை மனந்திரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். and protect the child from all harm, sickness, dangers and accidents. ஆண்டவரே இந்த குழந்தை எல்லா விபத்துகளுக்கும் விக்கிரங்களுக்கும் எல்லா தீமைகளும் விலக்கி காத்துக்கொள்ளும். And give wisdom to the parents to bring him up in the fear of God. இந்த குழந்தையை தேவ பயத்தில் வளர்க்க முடியாத பெற்றோருக்கு ஞானத்தை தாரும். And make the child a blessing in the church. இந்த குழந்தையை சபையிலே ஆண்டவரே ஆசீர்வாதமாக்கும். That's amen from the child. It's wonderful when the children also say amen. குழந்தைகள் ஆமென் சொல்வதும் அற்புதமாக இருக்கிறது. Kirti Grossen. Lord, we bless this dear boy, Kirti Grossen. ஆண்டவரே கிருத்திக் ரோசனாக இந்த பையனை நாங்கள் ஆண்டவரே பையனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Please help him to be a child of God soon. ஆண்டவரே சீக்கிரமாகவே தேவனுடைய பிள்ளையாய் மாற உதவி செய்வீராக. Thank you that these parents have, even at this age, decided to dedicate this child to you. ஆண்டவரே இந்த குழந்தையை உமக்கென்று அர்ப்பணிக்க முடியாத பெற்றோர் எடுத்த தீர்மானத்துக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Pray that you'll give wisdom to the parents to bring him up in a godly way. தேவபக்தியாய் வளர்க்க முடியாத பெற்றோருக்கு ஞானத்தை தாரும். Protect him from all accidents and sickness. வியாதிகளுக்கும் விபத்துகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். And give wisdom to the parents to bring him up properly. பெற்றோருக்கு ஆண்டவரே ஞானமாய் வளர்க்க கிருபை தாரும். Dedicate him to you in Jesus' name. இயேசு நாமத்தில் உமக்கென்று நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். Amen. ஆமென். Amen. Amen. We have been hearing encouraging testimony